ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பச்சை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இல்லையா, அந்த பச்சை கத்திரிக்காய். இது ரொம்பவே டேஸ்டி அண்ட் டெலிஷியஸ் கூட. டெஃபினட்டாக பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு பேன் எடுத்து அதில் ஒரு 2 to 3 டீஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். அது சூடானதோ அதில் கொஞ்சம் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் அதில் சீரகமும் போட்டுட்டு பட்டை லவங்கம் இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு பொரிஞ்சதும் நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்து நல்லா வதக்கலாம். அது கொஞ்சம் வதங்கிட்ட அப்புறம் நம்ம ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஆனியனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் கோல்டன் ஆகணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். அது சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம், நல்லா வதக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி விட வேணாம். மோஸ்ட்லி தண்ணியே தேவைப்படாது. இது நம்ம அந்த அளவுக்கு வதக்கணும். நான் இந்த கத்திரிக்காய் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இதுவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, அப்போது ஒரு நல்ல அரோமா கிடைக்கும். இப்போ நம்ம கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கிட்ட அப்புறம் ஒரு டொமேட்டோவை சேர்த்து நல்லா ஃபைன்லி சாப்டை போட்டு நல்லா வதக்குங்க. அது ஒரு 3/4 பதத்துக்கு அளவு நம்ம வதக்கணும். நம்ம தண்ணி எந்த ஸ்டேஜிலும் சேர்க்கல, ஸோ அது பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய்க்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா வரமிளகாத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவு புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சு குக் பண்ண விடுங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கத்திரிக்காய் ரொம்பவே நல்லா ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம தேங்காய் துருவல் இல்லைன்னா கொப்பரை கூட யூஸ் பண்ணலாம். இதை போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவி ஒரு ரைஸ் கூடவோ இல்லை சப்பாத்தி கூடவோ சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ஹிட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க. Thank you.